வணக்கம். குருவருள் ஜோதிடம் தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம இன்று 4ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்களை பார்ப்போம். வாழ்க்கையை வாழ்றாண்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவர்களாம் இவங்க தான். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், அதாவது சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான். சொந்த தொழில் செய்வார்கள், நல்ல வேலையில் இருப்பார்கள். இவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் பேசுவாங்க. குழந்தைங்களே நான் படிக்கக்கூடிய காலத்தில் பிற மொழிகளை இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. இப்போ தமிழ் படிக்கக்கூடிய நபர்கள் ஆங்கிலம் படிப்பாங்க, ஹிந்தி மொழி படிப்பாங்க. பிற மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மொழிகள் சேர்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் இந்த பிற மொழிகளை நம்ம மொழியோடு சேர்ந்து படிப்பாங்க. அந்த பிற மொழி தான் இவர்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மொழியிலேயே படித்த இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் போய் பாடம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த மொழிகள் ஃப்ரீக்வன்சியே வராது. அதாவது பேசக்கூடியது ஃப்ரீக்வன்சியே இருக்காது, சரியாக, அதாவது வார்த்தைகள் சரியாக வராது. ஆனால் இவங்களுக்கு இயல்பாக சரியாக வரும். இவங்க கொஞ்சம் காலமே போன குறை டியூஷன் சென்டரில் படித்தா கூட ஃப்ரீயாக பேசுவாங்க. நல்லா படித்த நபர்கள் மாதிரி நல்லா அப்படியே ஆங்கிலமோ ஹிந்தியோ தெலுங்கோ வந்து தெளிவாக பேசுவாங்க. அப்படி படிப்பறிவே படிக்காத நபர்கள் கூட வெளி மாநிலங்கள் வெளிநாடு போயிட்டு வரையில் அவங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஒரு 2 நாள் அங்கே இருக்கையிலே சில தேவைக்கேற்ப பேசி கற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதனால் இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிற மொழிகள் இயல்பாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் பாடுபடுபவர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். கலைகளில் ஆர்வமாக இருக்கும், நாட்டிய கலைகள், இந்த மாதிரி கலைகளில் ஆர்வமாக இருப்பார்கள். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. 4ஆம் தேதி பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வெளிப்படையாக பேச மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது வெளிப்படையாக பேசவே மாட்டாங்க. இவர்கள் எப்பயுமே இவர்களுக்கு பிடித்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவர்களுக்கு பிடித்தமான வேலையை தான் இவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை செய்வாங்க. இவர்களுக்கு பிடித்தமான வேலையை தேர்வு செய்து இவர்கள் வேலை செய்வார்கள். அவர்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த வேலையை தான் இவர்கள் செய்வார்கள். இவர்கள் எப்பயுமே ஒரு டீமாக இருக்காங்கன்னா, இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள், இப்போ ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4ஆம் தேதி பிறந்தவர்கள் மட்டுமே இந்த 10 பேர்த்தோட ஒரு பொருள் பெருசாக வச்சுருப்பாங்க. ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்ககிட்ட வித்தியாசமான ஒரு ஃபோனை வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கம்பெனி சில இதை வச்சுருப்பாங்க. இவங்க மட்டும் வித்தியாசமாக ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அது பெருசாக வச்சுருப்பாங்க. அவங்கள விட கொஞ்சம் பெரிய பொருளாக வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மொபைலில் அட்வான்ஸ் மாடலில் என்ன இருக்கோ அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணதிசயம் எங்ககிட்ட இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில பேர் வெளிநாடு சென்றால் அவர்களுக்கு சிறப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு. இவர்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா மரியாதை எதிர்பார்ப்பாங்க. மரியாதை எதிர்பார்த்தா மட்டும் தான் அந்த இடத்துக்கு இருப்பாங்க. மரியாதை இல்லைன்னா திரும்பி வந்துடுவாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் இவர்கள். நல்ல வீடு இருக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்டரில் இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக போகிறாங்க இல்லைங்களா, வேகமாக போகிறது, அப்படியே அந்த சேட்டையெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த 4ஆம் தேதி பிறந்த பசங்கள் தான் பண்ணுவாங்க அதிகமாக. அந்த மாதிரி நபர்கள் தான் இவங்க இருப்பாங்க. இவர்கள் சிறு வயதில் வண்டி ஓட்டி பழகிடுவாங்க. 4ஆம் தேதி பிறந்தவர்கள் சிறு வயதிலே வண்டி ஓட்டி பழகிற நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு தொகை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் நல்ல பெருசாக போடுவாங்க. இப்போ வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய அந்த மாதிரி இன்சூரன்ஸை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. தொழில் விருத்தி, சகல காரியம் வெற்றி, மிச்சமீதி ஏற்படும் அதிர்ஷ்டம், காரிய சாதனை இவர்களிடம் உண்டு. இவர்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அதை சாதிப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் 4ஆம் தேதி பிறந்தவர்கள் காரிய சாதனை உண்டு அவர்களுக்கு. நன்றிகள். மீண்டும் 5ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலனை பார்ப்போம். நன்றிகள்.